இந்த மீனோட கண்ணை பாருங்கள் எவ்வளோ பெருசாக ஒரு மாதிரி வீங்கி போயிருக்கு. இதான் வந்து பாப்பை. இது பீட்டா ஃபிஷ்க்கு வந்து இப்போ இன்ஃபெக்ஷனாலேயும் வரும். அதே மாதிரி ப்ரீடிங் விடும்போது சண்டை போட்டு அடிப்பட்டாலும் இந்த மாதிரி வரும். இந்த 2 வகையான காரணத்தால வரும். ஒரு இன்ஃபெக்ஷனாலே வரும், இல்லை மீன் கண்ணில் ஏதாவது அடிப்பட்டாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். இந்த மாதிரி மீனுக்காச்சு அப்படின்னா நம்ம எப்படி சரி பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். அதை க்யூரும் பண்ணி காட்டுவோம். இது எப்படி இந்த மீனை சரியாக்கணும் அப்படிங்கிறத காட்டுவோம். அதுக்கப்புறம் இந்த மீன் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு எப்படி வந்து ஆக்டிவாக இருக்கிறதோ அதையும் காட்ட போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த ஒரு நோய் வந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த மீனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அது இருக்க இடத்த நம்ம மாற்றணும், தண்ணியை மாற்றணும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வேற ஒரு கண்டெய்னர் எடுக்க போகிறேன். இப்போ இந்த 1 லிட்டர் டப்பாலேருந்து வேற ஒரு 1 லிட்டர் புது டப்பா எடுத்து இதில் அந்த மீனை ஃபஸ்ட்டு போட போகிறேன். வேற ஒரு கண்டெய்னர் நம்ம மாற்றணும்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணி ஆகணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு பாத் கொடுக்கணும். சால்ட்டு பாத்னா ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி ஒரு தண்ணி எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கல்லெல்லாம் கரையிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதிகமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்லுப்பெல்லாம் நல்லா கரைஞ்சிரும், தண்ணிக்குள்ளே கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த மீனை வந்து தூக்கி அதில் போடணும். அந்த சால்ட்டு பாத்துக்குள்ளே போட்டுக்கணும். இதை வந்து சால்ட்டு பாத்து. இந்த உப்பு தண்ணியில் வந்து நம்ம போட்டு வச்சிட்டோம்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலே அந்த கிருமியெல்லாம், அந்த உடம்புல இருக்க கிருமி, அந்த கண்ணுக்கிட்ட இருக்க கிருமியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கணும். இதை வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. இந்த மாதிரி போடாமல் என்ன ஆகுனா மீன் வந்து லைட்டாக இந்த மாதிரி அப்படியே ஸ்டக்கே நிற்கும். மூமெண்ட்டே இல்லாமல் செத்து போனமாக நிற்கும். மீன் சாகலாம் செய்யாது, ஒரு மாதிரி இந்த மாதிரி நிற்கும். நீங்கள் ரொம்ப நேரம் விட்டால் தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஒரு 10 செகண்ட் மட்டும்தான். 1லேருந்து ஒரு 10 செகண்ட்குள்ளே எண்ணிக்கோங்க. ஒரு 15 செகண்ட்குள்ளே எண்ணிக்கோங்க. 1லேருந்து ஒரு 15 செகண்ட் மட்டும் எண்ணிக்கோங்க. அந்த 15 செகண்ட் டைம்குள்ளே தான் நம்ம வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மீன் எடுத்து வரணும். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கண்டெய்னருக்குள்ளே போட்டுறணும். போட்டு ஒரு 10 நிமிஷமும் அது அப்படி தான் இருக்கும். லைட்டாக வந்து டல்லாக படுத்துருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்றும் ஆகாது. நீங்கள் ஒரு 15 செகண்ட் மட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா மீன் வந்து அதுக்கப்புறம் ஆக்டிவ் ஆயிரும். ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக மீன் வந்து ஆக்டிவ் ஆயிரும். இப்போ நம்ம என்ன மெடிசன் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெட்ராசைக்ளின் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். டெட்ராசைக்ளின் வந்து 250 mgன்னு இருக்கும். அதான் யூஸ் பண்ணணும். நீங்கள் டெட்ராசைக்ளினில் 250 மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதோட டோஸ் அதிகமாக இருக்கிறத யூஸ் பண்ணிடாதீங்க, மீன் வந்து இறந்துடும். 250 mg மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இந்த டேப்லெட் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப் எல்லாத்துலையும் கிடைக்கும். இது வந்து பேர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பேர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஃபிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்மில் தான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாங்களும் ரெகுலர் யூஸ் பண்ணி தான் இருக்கோம். அதனால் நீங்கள் நம்பி யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. இந்த டேப்லெட்டை வந்து நீங்கள் 2ஆக ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒரு பவுட்ரு மாதிரி இருக்கும். அந்த பவுட்ரு தான் நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் கொட்டினீங்க அப்படின்னா தண்ணியில் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி எல்லோ கலராக மாறிடும். அந்த பவுட்ரு இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லோ கலராக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு கண்டெய்னர் மாற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கண்டெய்னருக்குள்ளே மீன் இருக்க இதில் ஊற்றி விட்டுணும். ஊற்றி விட்டிங்க அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளே அதை ஊற்றும் போது என்ன போகுதுன்னா வந்து எல்லோ கலராக மாறும். ஒரு 2 நாளைக்கு எல்லோ கலராக இருக்கும். ஒரு 3 நாள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெட்டாக மாறிடும். டார்க் ரெட்டாக மாறிடும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி டார்க் ரெட்டாக மாறும். ஒரு சில பேருக்கு 3 நாளில் மாறும், ஒரு சில பேருக்கு வந்து ஒரு வாரம் ஆகும் இந்த மாதிரி ரெட்டாக மாறுறதுக்கு. ரெட்டாக மாறுச்சுன்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அந்த ரெட்டாக இருக்க தண்ணியிலே அந்த மாதிரி கலர் சேஞ்சு ரெட்டாக மாறும். இந்த மாதிரி ஆக நம்ம மீன் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா, இப்போது ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு வீக்கை வந்து நம்ம ஒரு வாரம் கழித்து பார்க்குறோம். ஒரு 4 நாள், ஒரு வாரம் ஆகலை, ஒரு 4 நாள் தான் இருக்குது. கொஞ்சம் வீக் வந்து கம்மியாக இருக்குது. அந்த கண்ணில் இருக்க அந்த வீக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது நல்லாவே. இப்போ ஒரு வாரம் ஆச்சு. நான் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வேற ஒரு தண்ணி மாற்றி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த கண் வந்து ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல, நல்லாவே கம்மியாக இருக்குது. அந்த ஒரு சைடு பாருங்கள் நல்லா வீக்கம் கம்மியாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக மட்டும் வீக்கம் இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னு பாருங்கள், திருப்பியுமே நம்ம அந்த மருந்து கொடுக்க போகிறோம். திருப்பியுமே சால்ட்டு பாத் கொடுத்துட்டு திருப்பியுமே அதுக்கு வந்து மருந்து கொடுக்க போகிறோம். அதே மாதிரி டெட்ராசைக்ளின் போட்டு நீ ஒரு வாரத்துக்கு வைக்க போகிறோம். இப்போ நம்ம இதுக்கு என்ன ஃபுட் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபீட் தான் கொடுக்குறோம். நம்ம மொயினா தான் தூக்கி போடுறோம். லைஃப் ஃபீட் கொடுத்தா டக்குன்னு வந்து சாப்பிட்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரோட்டீனும் அது கிடைக்கும். அதனால் நம்ம லைஃப் ஃபீட் கொடுக்குறோம். உங்களோட லைஃப் ஃபீட் இல்லைன்னா ஃபுட்டே கொஞ்சம் நல்லா உடச்சி போடுங்க. ஏன்னா பெரிய ஃபுட்டாக போட்டிங்கன்னா முழுங்கிறதுக்கு வந்து கஷ்டப்படும். ஏன்னா அந்த கண்ணில் அந்த புண்ணு இருக்கிறனால அது வாயை திறந்து ஃபுல்லாக திறந்து முழுங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். உங்கள்கிட்ட லைஃப் ஃபீட் எதுவுமே இல்லைன்னா கூட ஃபுட்டை வந்து பாதியாக உடச்சி போடுங்க, முழுசாக போட வேணாம். அதுக்கப்புறம் பாருங்கள், மீன் ரொம்ப ஆக்டிவ் ஆயிருச்சு. ஃபுட்டும் வந்து நம்ம ஃபுட்டு வேகமாக எடுக்கிறதும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பபுள்னஸும் கட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து ஒரு 3 வாரம் கழித்து அது தொடர்ந்து ஒரு 3 வாரம் ட்ரீட்மெண்ட் இருக்குது. 3 வாரம் கொடுத்தோம்னா அது பபுள்னஸ் கட்ட ஆரம்பிச்சிருச்சு, நல்லா ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா எடுக்குது. இப்போது ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு வந்து இப்போ மொயினா அந்த கொடுத்து நல்லா ஃபுட் எடுத்துக்குது. நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி மீனை பற்றி நம்ம தினமும் வீடியோலாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் சிம்பல் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.